எஜுகேஷன் பர்பஸுக்கு தான் நான் இன்றைக்கி தான் சும்மா மார்க்கெட்டை மைனஸில் போகிறதுனால எஃப்என்டோ பற்றி கொஞ்சம் ChatGPTயில் என்னென்னு கேட்டுட்டு இதில் புட் ஆப்ஷன் தான் மார்க்கெட்டை இறங்குதுன்னு எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி என்ன ஏதுன்னு பார்த்தேன், அதை போட்டும் பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது சென்செக்ஸ் இது அந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க அவங்களோட டெலிகிராம் சேனல்லையும் அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ஆக்சுவலாக சென்செக்ஸ் மார்ச் 71,600 இந்த மூணாவது இருக்கிறதுக்கு புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக முதல்ல கொடுத்துருந்தது இது ப்ரீவியஸ் க்ளோஸ் 194, இன்றைக்கி ஓப்பனிங் 238. அவங்க 320 வாங்கி 350 380 டார்கெட் சொன்னாங்க. மார்க்கெட் மைனஸில் போனதுனால அது போயிட்டே இருக்குது. எவ்வளோ போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த டார்கெட்டு 380 தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 400 450 500 571 வரைக்கும் போயிடுச்சு. இதில் நான் ChatGPTயில் கேட்டு தற்செயலாக சும்மா போட்டு வச்சுருந்தேன். இது ஏப்ரல் மாதத்துக்கான இந்த மந்தோடி கடைசி தேர்ஸ்டேயில் தான் எக்ஸ்பைரி இது வரும். எவரி மந்த் புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷனும். இப்போ புட்டு தான் எல்லோரும் போகிறாங்க மைனஸ் மார்க்கெட்டுன்னு. அப்போ இது 34.65 இருந்தது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனால் இவங்க எல்லோரும் இது 22,850 மந்த்லி புட்டு. ஆனால் அவங்க 22,800 போயிட்டாங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இதில் ட்ரேடே நடத்தலை. இங்கே பையர்ஸ் இருக்காங்க 740 கேட்குறாங்க. இடையில கொஞ்சம் ட்ரேட் நடந்தது, அப்புறம் ட்ரேட் நடக்கலை குவான்டிட்டி. ஸோ ஜீரோவில் தான் அது இதாயிடுச்சு. இதில் இது வீக்லி எக்ஸ்பைரி இந்த வியாழக்கிழமை முடிஞ்சிடும். இன்றைக்கி திங்கட்கிழமை ஓப்பன் ஆகும்போது நிஃப்டி 24th வீக்லி மார்ச் 22,800 புட்டு பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் 122 தான். இன்றைக்கி ஓப்பனே 162. அதுலேருந்து 436 வரைக்கும் போயிருக்கு ஹை. இப்போ 400 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வாலட்டைலில் தான் இருக்குது. பட் எஃப்என்டோலாம் ஹை ரிஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் 65. ஸோ ரொம்ப முன்கூட்டி தெரிஞ்சு, ரொம்ப அதை சார்ட்லாம் தெரிஞ்சு இறங்கும்னு தெரிஞ்சு, இப்போ வெள்ளிக்கிழமை யாராவது அதில் ட்ரேடுக்கு பட் அது ஒரு திங்கக்கிழமை நீங்கள் பொசிஷன் எடுத்திங்கன்னா வியாழக்கிழமை கட் ஆகும். திங்கட்கிழமை எடுத்து அது இன்ட்ராடே மாதிரி இன்றைக்கே பொசிஷன் கட் ஆகும். அந்த மாதிரி தான் வரும். ஹெட்ஜு பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்குது, லாஸ்ட்லேயே போய்ட்டுருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுத்து அதில் டெய்லி கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்க லாஸாக கவர் பண்ணுறதுக்கு அதை பண்ணுறாங்க. பொதுவாக எஃப்என்டோ பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. கொஞ்சம் க்ரீடு வந்துடும் இதில் சம்பாதிக்கணுன்னு. அப்புறம் அதில் போய் தான் நிறைய பேர் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி அதில் அதோடைய பர்சன்டேஜஸ் அது ஏறுறது வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதில் ஆர்வம் பண்ணிடுறாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் 24th வீக்லி மார்ச் 22,800 புட் ஆப்ஷன் 401 228% ப்ளஸ் ஏறிடுச்சு. அதே தான் இது 22,850. இது எல்லாமே கைட்டில் டைப் பண்ணால் வரும். இது வீக்லி இது ரெண்டும். இது நிஃப்டி ஏப்ரல் மாதம், மார்ச் இல்லை ஏப்ரல் மாதத்துக்கு உண்டா 22,800 அதுக்குண்டான அந்த ஸ்ட்ரைக்குக்கு பார்த்திங்கன்னா 857. கிட்டத்தட்ட இதோடி 482 தான் வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கு. இன்றைக்கி ஓப்பனிங் 607 ஓப்பன் பண்ணியிருக்குது. 879 வரைக்கும் போயிருக்குது. இப்போ 855. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப ஹெவி கிராஷு. உங்களுக்கு நிஃப்டி 600 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்டு, மிட் கேப் 2000 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி 1700 2000 பாயிண்ட் அப்படிங்கும்போது
போயிட்டே இருக்குது. அப்புறம் சென்செக்ஸில் எடுத்திங்கன்னா இது வந்து மார்ச் 71,600 புட்டு 555. இது வந்து ஆக்சுவலாக 194 ப்ரீவியஸ் க்ளோஸ் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி ஓப்பனிங் 238 ஓப்பன் பண்ணி 613 வரைக்கும் போயிருக்கு. இப்போ கொஞ்சம் கூல்டவுன் ஆகி 554க்கு வந்திருக்குது. இது வந்து உங்களுக்கு சென்செக்ஸ் வந்து 20 வரும் ஒரு லாட்டில். நிறைய இதில் கொஞ்சம் டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கவங்க, பணம் நிறைய சம்பாதிச்சிருக்கவங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லாட்டு வாங்க மாட்டாங்க. 5 லாட்டு, 10 லாட்டு, 20 லாட்டு, 50 லாட்டு அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. ஒரு லாட்டு 20னா 10 லாட்னா 200 ஆயிரும். அதேமாதிரி 65 இருக்குது நிஃப்டியில் ஒரு லாட் இருக்குன்னா 10 லாட் வாங்கினீங்கன்னா 650 வந்துடும். ஸோ அதோடைய ரேட்டு வேரி ஆகிறது வந்து அந்த வீக்லி இது வந்து பயங்கர வாலட்டைலாக இருக்கும். அன்றைக்கி மார்க்கெட் ஒரே மைனஸில் போகுது. சில சமயம் மைனஸ்க்கு போகும், அப்புறம் சட்டனாக ப்ளஸ் வரும், திருப்பி மைனஸ் வரும். அப்படிலாம் வரும்போது அந்த புட் ஆப்ஷனு, கால் ஆப்ஷன் அந்த மாதிரி 2 சைடும் உங்களுக்கு இருந்தால் கூட 2 சைடும் உங்களுக்கு லாஸ் ஆகும். இந்த பக்கம் லாஸ் ஆகும், அந்த பக்கம் லாஸ் ஆகும். இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சென்செக்ஸில் இப்போ 643 இருக்குது. இதே இது திடீர்னு மார்க்கெட்டு ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகி ப்ளஸுக்கு வந்து சென்செக்ஸ் ஒரு 500 பாயிண்ட் ப்ளஸுக்கு வந்துருச்சுன்னா இந்த 644 அப்படிங்கிற இந்த பணமே 0 ஆயிரும். அவங்க கிராஜுவலாக தான் இறங்கிட்டு இருக்கோம். இப்போ இதுவே வந்து ஹை வந்து 715லேருந்து 647 இறங்கியிருக்கலாம். இப்போ இதிலே வந்து சிலர் 700 போய் வாங்கி இன்னும் ஏறணும் கூட அவங்க இந்த ஆப்ஷனை இது பண்ணியிருப்பாங்க, புட் ஆப்ஷனை. இது இப்படி இறங்கிட்டு வந்தோன்னா இப்போ 60 ரூபா போச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து இப்போ கவர் பண்ணாமல் இல்லை ஏறிடும் அப்படின்னு நினச்சி திருப்பி இன்னொரு லாட் எடுத்தேன் அப்படின்லாம் பண்ணும்போது அந்த லாஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. 700 உள்ள வாங்குறவங்களுக்கு இதுலேயே 55 ரூபா லாஸ் இருக்குது. ஒரு லாட்டில் 20 இருக்குது. 20 × 55னா அது லாஸ் ஆகிடுது. அதாவது 10 லாட் எடுத்துருந்தாங்கன்னா 200 × 55ங்கும்போது எவ்வளோ லாஸ் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது இறங்குது பாருங்கள். அதுதான் எஃப்என்டோவில் ஹை ரிஸ்க்கு. பணம் கிடைக்குதுன்னு நிறைய பேர் போவாங்க. அவங்க செபிலேயே சொல்கிறாங்க 100ல் 9 பேர் தான் இதில் சம்பாதிக்கிறாங்க. மிச்சம் எல்லோரும் இதில் லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் அவங்க இதில் நிறைய எஸ்சிடி அது இதுன்னு நிறைய கொண்டு வராங்க. லாட்லாம் வந்து நிஃப்டி வந்து 50 இருந்து தான் 50 தான் இருந்து தான் இப்போ தான் அது 65 ஆக்கியிருக்காங்க. 50 தான் இருந்தது, 65 ஆக்கியிருக்காங்களாம். நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை போட்டு ஃபாலோ பண்ணேன். இதில் வந்து இந்த மார்ச் 77,100ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருந்தது தான் சும்மா போட்டு வச்சேன். நான் போட்டு வச்சப்போ அது ட்ரேட் ஆகலை. இந்த மாதிரி தான் நிஃப்டி ஏப்ரல் 22,850 புட் ஆப்ஷன். இது மந்த்லி தான். இது நிஃப்டியில் இது வந்து பையர் செல்லர் இல்லாமல் இருந்த மாதிரியே இதுவும் பையர் செல்லர் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது. சரி, அப்போ இது வராது போலுக்குன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் லேட்டராக பார்த்தா அதில் திருப்பி மார்க்கெட் ரொம்ப அடிக்க அதுலேயும் பையர் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. விற்கிறவங்க விற்கிறாங்க, வாங்குறவங்க வாங்குறாங்க. அதாவது லாங் போகிறவங்க லாங் போகிறாங்க. அது 1 மந்த்து எக்ஸ்பைரி. இது இல்லை மார்ச் தானே? ஆமாம், இந்த மந்த் எண்டு வரும். வீக்லி கிடையாது, இது மந்த் எண்டில் வரும். சென்செக்ஸ்க்கு உண்டானது எக்ஸ்பைரி டேட்டில் அது வரும். இல்லை ஹை ரிஸ்க்கு. இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா 2,768. இன்றைக்கி ஓப்பனிங்கே 4,332 மார்க்கெட் அடித்தோன்னா அதில் தான் ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப நேரம் ட்ரேடே நடக்கலை. 4,558 வரைக்கும் போயிருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா 4,485 தான் இப்போ ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 100 ரூபா அதை விட கொஞ்சம் கம்மியாக இறங்கிது. இதுதான் பொதுவாக எஃப்என்டோவில் இது புட் ஆப்ஷன். மார்க்கெட் புல் ரன்னில் இருக்கும்போது கால் ஆப்ஷனில் போய் வீக்லி இதே மாதிரி வீக்லி இதில் கால் எடுப்பாங்க, மந்த்லி இதில் கால் எடுப்பாங்க, எக்ஸ்பைரி வரும்போது பண்ணுவாங்க. அதான் எஃப்என்டோ பண்ணுறது. நான் பொதுவாக மார்க்கெட் மூவ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் இதை பண்ணிகிட்ருந்தேன், பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக நான் பண்ணுறதில்ல, இதை நம்ம டெலிவரி எடுத்து தான் பண்ணுறோம். காட்டணும்னு நினச்சேன். அது மாதிரி இப்போ இதில் தான் ஃபுல்லாகவே இந்த இதையும் பார்த்துக்குறோம். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது இதில் வந்து நமக்கு தெரிஞ்சிருது
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி 50 வந்து 2.63 610 பாயிண்ட் அடிச்சிருக்குது. நமக்கு இதை பார்த்தாலும் தெரியும். இதில் வந்து லோ வந்து 22,471 வரைக்கும் போயிருக்குது. ஹை 22,851, இப்போ 22,504 இருக்குது. மிட் கேப் இருக்குது. பேங்க்கு, நிஃப்டி பேங்கு, நிஃப்டி 100, நிஃப்டி டிவிடெண்ட்டு, கமாடிட்டி, கன்சப்ஷன் எது அதிகமாக அடிச்சிருக்குன்னு பார்த்தா ரியாலிட்டி 4.77 அடிச்சிருக்காங்க. எஃப்எம்சிஜி தான் கொஞ்சம் கம்மியாக அடிச்சிருக்காங்க, 1.97. பொதுவாக ஸ்டாக் மட்டும் வாங்கி இது பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி முறையில்னு சொல்லலாம். இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்டில் கூட 100 போடுற மாதிரி ஃபண்டெல்லாம் இருக்குது. அதில் நிறைய செக்டார் ஃபண்ட் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கும்போது டெய்லி உங்களால் எவ்வளோ போட முடியுமோ 100 200 போட்டுட்டு, அடுத்த நாள் மார்க்கெட் இறங்குச்சுன்னா அடுத்த நாள் போட்டுட்டு, லாங் டர்மாக தான் வெயிட் பண்ண, வேறு வழி கிடையாது. வார் சுச்சுவேஷனில் நமக்கு என்னென்னு தெரியல, எப்போ எல்லாம் சரியாகும்னு தெரியல. அப்படிங்கும்போது இன்னும் இது எவ்வளோ தூரம் இறங்கும்னு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் எவ்வளோ இறங்கினாலும் திருப்பி ஹையாக திருப்பி ஏற தான் செய்யும். இதுலேயும் நமக்கு அந்த மேஜர் இண்டிசஸ் பார்த்தாலும் அது எல்லாமே நிஃப்டி எல்லாத்தையுமே இதுலேயும் தனியாக அதே மாதிரியே பார்க்க முடியுது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50லாம் 4%, மிட் கேப் 150 4%, 817 பாயிண்ட்டு, ஸ்மால் கேப்பு 628 பாயிண்ட்டு, பேங்கு 1770 பாயிண்ட்டு. ஐடி கொஞ்சம் கம்மியாக அடிச்சிருக்காங்க இன்றைக்கி, 0.3% தான். நிஃப்டி ஆட்டோ 812 பாயிண்ட்டு, ஃபார்மா 400 பாயிண்ட்டு, எஃப்எம்சிஜி 935 பாயிண்ட், 2%. ரியாலிட்டி எல்லாமே இதுலேயும் பார்க்க முடியுது. பிஎஸ்சி பேங்கு, மெட்டல், இன்ஃப்ரா, எனர்ஜி, ஃபினான்ஸ், சர்வீசஸ், டோட்டல் மார்க்கெட்டே வந்து 3% மேலே அடிச்சிருக்காங்க. மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த மாதிரி இதை பார்க்க முடியும். நம்ம குளோபல் இண்டிசஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டு, யூஎஸ் 100, ஷாங்காய் 3% மேலே அடிச்சிருக்காங்க. யூகே 1.5%, ஆஸ்திரேலியன் மார்க்கெட் எல்லாம் மைனஸில் தான் இருக்குது. யூஎஸ் 10 இயர் பாண்ட் ஈல்டு மட்டும் பெட்டராக இருக்குது, 2% ப்ளஸில் இருக்குது. ப்ராட் பேஸ்ட் இண்டிசஸ், செக்டாரல் இண்டிசஸ், ஸ்ட்ராட்டஜி, தீமேட்டிக், இடிஎஃப்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். டிஃபென்ஸே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெவி அடிச்சிட்டாங்க. க்ரோ டிஃபென்ஸ், மோதிலால் டிஃபென்ஸ் ரெண்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 4.25% அடிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே மைனஸ் தான் இன்றைக்கி. ஸோ எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்றைக்கி வந்து பணம் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான் இது. எதையும் வாங்குங்க விற்றுருங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை. கோல்டு சில்வர்லாம் பயங்கரமாக இறங்கி இருக்குது. எல்லாத்தையுமே சொல்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது, நியூஸில் சொல்கிறது எல்லாமே எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. டெய்லியோ வீக்லியோ 15 டேஸ்க்கு ஒருக்கவோ மந்த்லியோ உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும். கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குல்ல, டாடா சில்வர் 19 ரூபா 70 காசு. இன்றைக்கி மட்டும் 12% அடிச்சிருக்காங்க. எவ்வளோ லோ போயிருக்கு, 19 ரூபா 32 காசு போயிருக்குது. இன்னும் கூட இறங்குன்றாங்க. இது ஆக்சுவலாக அந்த 19 ரூபா, அதாவது 190 ரூபான்னு வைங்களேன். இந்த சில்வர் பீஸை பார்த்தா தெரியும். இது வந்து 350 ரூபா போச்சு ஒரு சமயத்தில். 140 பார்த்துருக்கேன் நான், 170 பார்த்தேன், 200 240 அப்படி ஏறிலாம் போயிட்டு 350 வரைக்கும் இப்படி தான் இப்போ இறங்கியிருக்கு. சில்வரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ டாட்டா சில்வர் வாங்குறதுனாலும் லாங் டைமுக்கு வாங்குங்க.
ரூ. 20 இருக்குது அப்படின்னா 5 யூனிட் வாங்கினீங்கன்னா நூறுரூபா வரும். இந்த மாதிரி மைனஸில் இருக்கும்போது ஒரு 5 வாங்குங்க. அப்புறம் எப்போ காசு இருக்குது ஒரு 5 வாங்கிடுங்க. அப்படி வாங்கி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் விடுங்க, இருக்கும். அது மாதிரி கோல்டு பீஸும் இறங்கிது. டாட்டா கோல்டு இதுவும் இறங்கி இருக்குது. இது கிட்டத்தட்ட ரூ. 16 இருந்தது. இப்போ நல்லாவே இறங்கி இருக்குது. ஆல் டைம் ஹை $5600 பெர் அவுன்ஸாம். இப்போ வந்து $4200 பெர் அவுன்ஸ் அது சொல்கிறாங்க. அது $4000 பெர் அவுன்ஸ் வந்து அதுக்கு கீழே வந்தால் இன்னுமே இறங்குங்காங்க. இப்போவே பார்த்தா ஒரு கிராமுக்கு $4000 இறங்கியிருக்கு கோல்டு. பெரிய யாருமே எதிர்பார்க்காதது தான். இவங்க போர் வந்தோன்னா ஃபண்டை ஃபுல்லாக மார்ஜின் கால் அதர் இதுலலாம் கொண்டு போயிருக்காங்க. அதை பற்றி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அதை பாருங்கள். அதனால் மேபி யாரும் தேவை இருக்கிறவங்க ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும், வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, கல்யாணம் இருக்குன்னா இது சரியான சமயம் தான். கடைக்கு போய் உங்கள் தேவைக்கு கோல்டு வாங்குறதுனாலும் வாங்கிக்கிடுங்க. ஏன்னா நியூஸ்லலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. நல்ல விலை குறைஞ்சிருக்குது, நல்ல வாய்ப்பு தங்கம் வாங்குறவங்களுக்கு. இடையில ரொம்ப விலை கூட்டிகிட்டே போச்சுன்னு ரொம்ப நினச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம்.